Daily. Taste the Daily. கூலிப்படை கொலையும் ஒரு போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு எப்படி ஒரு 4 வைட்டல் பாயிண்ட்ல இருந்து விசரா எடுக்கிறார்களோ அது போல கொலை செய்வதற்கு எந்தெந்த இடம்ங்கிறதெல்லாம் ஏற்கனவே பல முறை டிசைட் பண்ணி வந்தோடனே காலை வெட்டுவாங்க, கழுத்தை வெட்டுவாங்க, கையை வெட்டுவாங்க, தலையை வெட்டுவாங்க. இந்த 4 இடத்துல வெட்டினா ஒரு மனிதனுடைய உயிர் போயிடும். பொருளாதாரத்தில் அடித்தட்டில் இருக்கிற இளைஞர்கள், சின்ன சின்ன குற்றத்துக்காக சிறைச்சாலைக்கு செல்ற இளைஞர்கள் பெரிய கொலைகாரர்களால் மூளை செலவு செய்யப்பட்டு, தம்பி இந்த சீனுக்கு போனீங்கன்னாவே உனக்கு 5 லட்சம், நான் வேற ஆளுகளை ஆஜர்படுத்திக்கிறேன். இந்த ஸ்கெட்ச் போட்டு பெரிய ஆட்களை கொலை செய்கிற பொழுது சரியா வெட்டுறதுக்கான ஆளுகளை திருநெல்வேலி பீப்புள் தான் கரெக்டா வெட்டுறாங்க அல்லது பெங்களூர் பீப்புள் தான் கரெக்டா வெட்டுறாங்க அப்படின்ட்டு ஹையர் பண்றாங்க. ஒரு இடத்துல போகும்போது நானும் தலையில நீயும் தலையில இவங்க கையில் அவங்க கையில் வெட்டிடுவான். ஸோ இந்த 6 பேர்ல கூட நீ வெட்ட வேண்டியது கால், நீ வெட்ட வேண்டியது கழுத்து, நான் வெட்ட வேண்டியது தலை அப்படின்னு இவங்களே பார்ட்டு கூட பிரித்து வைத்து தான் அவர்கள் வெட்டுகிறார்கள். இது சிறைச்சாலைகள்ல தான் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. சிறைச்சாலை இந்த கேங்கும் அந்த கேங்கும் இந்த நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு போகும்போது ஒரே வண்டியில் அவங்களெல்லாம் பல மணி நேரம் ஏற்றிட்டு போயிட்டு கொண்டு இறக்கும் பொழுதும் ஏரோட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். இன்னைக்கு என் கூட பாத்தீங்கன்னா எக்ஸ்-ஏசிபி ராஜேந்திரன் சார் தான் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம், நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலான்றக்காண்டி இங்க வந்திருக்கேன். சார் வணக்கம் சார். ஏரோட் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சார். அதாவது நீங்க கடந்த இந்த ஒரு வாரமாவே எல்லாரோட பேச்சு என்னன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பத்தின ஒரு பேச்சு தான், அவரோட அந்த கொலை மட்டும்தான் எல்லாரோட பேச்சா அவருக்கு சமூக வலைதளமா இருக்கட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம் எதை தொட்டாலுமே அவரோட கொலை மட்டும்தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ சரண்டரா இருக்கவங்க தான் அவங்க கொண்டிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா நாங்க இதுக்கு முன்னாடி நீங்க பேசுனதெல்லாம் பார்த்தேன். ஏன்னா பொய்யான ஒரு ஆட்களை ஆஜர் பண்ண வச்சிருவாங்க, இல்ல இவங்க சும்மா காசு கொடுத்து நீங்க போய் சரண்டர் ஆயிருங்கன்னு சொல்லிடுவாங்கலாம் சொல்றாங்களா சார்? ஸோ அந்த மாதிரியும் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ ஒருவேளை இல்ல இந்த கூலிப்படை கொலையும் இந்த ஸ்கெட்ச் போட்டு பெரிய ஆட்களை கொலை செய்கிற பொழுது இப்போ சமீபமாக நடந்த கொலைகள்லாம் பெங்களூர்லேருந்து சரியாக வெட்டுறதுக்கான ஆளுகளை ஹையர் பண்ணுறாங்க, திருநெல்வேலியிலேருந்து ஹையர் பண்ணுறாங்க. திருநெல்வேலி பீப்புள் தான் கரெக்டாக வெட்டுறாங்க அல்லது பெங்களூர் பீப்புள் தான் கரெக்டாக வெட்டுறாங்க அப்படின்ட்டு அந்த ஆப்ரேஷனுக்கு இந்த 2 ஹப்பில் இருந்தோம் அல்லது அரக்கோணம்லேருந்து அந்த பெங்களூர் ரோட்டில் இருக்கிற ஏஜென்சிகளை கனெக்ட் பண்ணி அங்கேருந்து டீம் கொண்டு ஆப்ரேஷனுக்கு ஒரு ஆள், ஆஜர்படுத்த ஒரு ஆள் வர்றாங்க அப்படிங்கிற செய்தி பரவலாக சொல்லப்படுகிறது. அதனால தான் அந்த ஆப்ரேஷன் பண்ண வந்த ஆட்கள் ஹைலி எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. வந்தோடனே காலை வெட்டுவாங்க, கழுத்தை வெட்டுவாங்க, கையை வெட்டுவாங்க, தலையை வெட்டுவாங்க. இந்த 4 இடத்துல வெட்டினா ஒரு மனிதனுடைய உயிர் போயிடும். ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 4 வைட்டல் பாயிண்ட்லேருந்து விசரா எடுக்கிறார்களோ அதுபோல் கொலை செய்வதற்கு எந்தெந்த இடம்ங்கிறதெல்லாம் ஏற்கனவே பல முறை டிசைட் பண்ணி இதுதான் ஒரு பாடியை படுக்க வச்சு என்னங்க அவங்க இந்த இடத்துலையும் இந்த இடத்துலாம் வெட்டணும், நீ தலையை பார்த்துக்க, நான் கழுத்தில் நான் பண்ணுறேன். அப்படியே கூட ஒரு இடத்துல போகும்போது நானும் தலையில் நீயும் தலையில இவங்க கையில் அவங்க கையில் வெட்டிடுவான். ஸோ இந்த 6 பேரில் கூட நீ வெட்ட வேண்டியது கால், நீ வெட்ட வேண்டியது கழுத்து, நான் வெட்ட வேண்டியது தலை அப்படின்னு இவங்களே பார்ட்டு கூட பிரித்து வைத்து தான் அவர்கள் வெட்டுகிறார்கள் அப்படிங்கிறது கூட தகவல்கள் இருக்குது. இப்போ இதுக்குள்ள யார் சார் ட்ரைனிங் கொடுப்பா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தலையில தான் வெட்டணும், ஏன்னா ஒரு விஷயம் மாற்றி வெட்டிட்டாங்கன்னா கூட அந்த இடத்துல உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீ இங்கே வெட்டினாதான் உயிர் போகும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரைனிங்ல யார் சார் கொடுக்குறா? அதுங்களுக்கு எப்படி சார்? நீங்க இதுக்கு ஜெயபால் என்கின்ற ஒத்தகன் ஜெயபாலே சொல்லுவோமே. ஒத்தகன் ஜெயபால் என்ன செய்யறான்னா, ஒரு பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஏஏ ரோடுன்னு இருக்கு, அங்கே பெங்களூர்லேருந்து ஒரு டீம் வர்றாங்க. ஜெயபாலை வெட்டி கொலை பண்ணுறதா முடிவு பண்ணுறாங்க, வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு ஒரு கண்ணை எடுத்துகிட்டு போயிடுறாங்க, கண்ணையே நோண்டிட்டு போயிடுறாங்க. அதனால தான் ஒரு ஒற்றைக்கண் ஜெயபால் ஆயிடுறாரு. கண்ணையே எடுத்துகிட்டு போயிடுறாங்க, இன்னுமே இவன் காலி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ மருத்துவமனைக்கு உடனே 108 ஆம்புலன்ஸ் கொண்டு அவர் அதிவேகமாக சிகிச்சை கொண்டு போய் அவர் உயிர்ப்பித்து எழுந்துடுறாரு. அவர் எந்திரிச்சதுனால அவருடைய எதிர் டீம் காலி. ஸோ இதுதான் இந்த ஒரு கண்ணு எடுத்த போதிலும் அவர் பல அந்த வெட்டு பத்தாமல் அல்லது அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் உயிர் பிச்சுட்டாருன்னா அவர் எதிர் டீம் எல்லாமே காலி. ஸோ அதுதான் அவனுக்கு பாடமாக அமையுது. இதே மாதிரி வட சென்னையில் காதுகுத்து ரவி அப்படிங்கிறவனையும்
ஒரு இடத்துல வந்து வெட்டி போட்டுட்டு இவன் செத்துட்டான்னு போயிடுறாங்க. அப்படி எத்தி உதச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவனை வந்து வெட்டி கிடக்கிறத பார்த்துட்டு உயிர் ஊசலாடிட்டு இருக்கும்போது எழுந்து போய் உயிர் வந்துருச்சு. வந்தோடனே அவர் பெரிய மறுபடியும் டான் ஆகிறாரு. ஸோ ஏற்கனவே வெட்டுப்பட்டவர்கள் சில பேர் வந்து உயிர் பெற்றதுக்கப்புறம் டான் ஆகி தன்னை யார் அட்டாக் பண்ணாங்க அத்தனை பேரையும் காலி பண்ணுறாரு. ஸோ அந்த வரலாறு தான் இவர் அன்டில் ஹிஸ் டெத்து, அவர் சாகும் வரை வெட்டணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறதுக்கு. அப்போ அவர் சொல்லிடுவார், எனக்கு இங்கெல்லாம் வெட்டு விழுந்துச்சு, நாங்கெல்லாம் வந்து எனக்கு உயிர் தப்பிச்சிட்டேன்னா இதை தாண்டி வேறு எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் வந்து வெட்டுங்க. எஸ் எஸ், இது அவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு பாடமாக அமைஞ்சு தே பிகம் எக்ஸ்பர்ட். இதை வந்து சிறைச்சாலைகளில் தான் வந்து இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. சிறைச்சாலை வந்து இந்த கேங்கும் அந்த கேங்கும் வந்து இந்த நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு போகும்போது ஒரே வண்டியில் அவங்களெல்லாம் பல மணி நேரம் ஏற்றிட்டு போயிட்டு கொண்டு வந்து இறக்கும் பொழுதும் அவங்க இந்த மாதிரியான செய்திகளை பரிமாறிக்கொள்கிறார்கள். சார் அதே இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் சார் எனக்கு ஒரு பெரிய கேள்வி ஒன்று வருது. என்னன்னா கூலிப்படைகள் எப்படி உருவாகுறாங்க, எங்கேருந்து உருவாகுறாங்க? ஏன்னா இப்போ இந்த வெட்டினவங்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருந்திருக்காது சார். அந்த இடத்துல அவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க சொன்னிருக்காங்கன்றக்காண்டி வந்து வெட்ட போகிறாங்க தான். இவங்களை யார் உருவாக்குறாங்க, எப்படி உருவாகுறாங்க, என்ன காரணத்துக்காக? ஏன்னா எல்லாமே இளைஞர்கள் தான், யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க எல்லாரும் பார்க்கும்போது. என்ன காரணத்தினால இவங்க உள்ள வராங்க, எப்படி இவங்க உள்ள இழுக்கப்படுறாங்க? நீங்கள் இந்த தீபக் ராஜா கொலை வழக்கு, ராமர் பாண்டியன் கொலை வழக்கு, முத்துமனோ கொலை வழக்கு, இப்போ இவருடைய கொலை வழக்கு, இந்த கொலை வழக்குகள் எல்லாமே வந்து வெட்ட வந்தவங்க எல்லாமே பார்த்தா 25 வயது மதிக்கத்தக்க இளைஞர்களாக இருக்காங்க. இவர்களெல்லாம் வந்து சின்ன சின்ன வழக்குகளில் வந்து புழல் சிறை, வேலூர் சிறை மற்றும் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை சிறைச்சாலைகளில் வந்து நீண்ட நாட்கள் இருக்கும்போது இவங்களுக்கு டானாக போயிருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களோடலாம் வந்து நட்புறவோடு பழகிட்டு எத்தனை டீம் இருக்குது, இவர் எந்த டீமு, இவர் எத்தனை வருஷமாக உள்ளே இருக்கார், அவங்களுக்கு வேலை இல்லாத நேரத்திலலாம் வந்து ஈவன் தனிமை சிறையில் அடைத்த போதிலும் வேலை இல்லாத நேரத்திலலாம் அவங்களோட கலந்து போய் இரவும் பகலுமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அப்போது வந்து யுனைட் ஆகிடுறாங்க. தம்பி உங்கள் ஊரில் ஏதாவது ப்ராப்ளம்னு சொல்லு, அண்ணன் வந்து பார்த்துக்குவேன் இல்லைங்க அப்படின்னு கம்யூனிகேஷன். அப்போ சிறைச்சாலைகளில் வந்து என்ன கற்பிக்கணும் அப்படின்னா திருக்குறள், நீதி போதனைகள்லாம் வந்து சிறைச்சாலையில் ஒரு தொழிலாக எடுத்துகிட்டு கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இளைஞர் சமுதாயம் 25 வயது நிறைந்தவர்கள் இப்போ இந்த நான் சொன்ன 10 கொலைகளையும் பண்ணிட்டு அப்போது வந்து ஒரு கொலைக்கு 16 பேருன்னு வைங்களேன், 10 கொலைக்கு 160 பேர். 160 இளைஞர்களுடைய குடும்பம் என்னாச்சு, அவங்க அம்மா அப்பா என்னாச்சு, அவங்க உடன் பிறந்தவர் என்னாச்சு, அவங்க காதலி என்னாச்சு இல்லைங்க, அவங்களுடைய எதிர்காலம் என்னாச்சு. இப்படி 160 வந்து 1600 மாறிடுச்சுன்னா இந்த சமூகம் வந்து நல்ல சமூகமாக இருக்குமா எதிர்கால சமூகம் அப்படிங்கிறது நம்மளுடைய கவலை. ஏன்னா அதுதான் சார், இப்போ ஆம்ஸ்ட்ராங் இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ மக்கள் இவ்வளோ ஆட்கள் வரும்போது எல்லாரோட கேள்வி என்ன இருந்துச்சுன்னா, இப்போ ஆம்ஸ்ட்ராங் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்றக்காண்டி இவ்வளோ மக்கள் வராங்கன்னா இவங்களுக்கு கொண்டவங்களுக்கு என்ன ஆகும், அதுக்கு அடுத்து எத்தனை கொலை வரும்? அதான் நான் சொல்றேன், அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அப்போ அத்தனை பேருமே வந்து அந்த எதிரிகளை பற்றிய சிந்தனையோடு இருக்கிறாங்க. அவரை சுற்றி நின்ற பெவர்லி ஹோட்டலில் 100 பேர் இல்லை, 100 பேர் என் கண்ணுக்கு முன்னாடி வந்தவர்கள் 100 பேர். அவரை சுற்றி 1000 வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக முயற்சி எடுத்தால் இந்த நாடு என்ன ஆகும் அப்படிங்கிறத. ஆம்ஸ்ட்ராங் நம்ம வந்து செய்தியில் வருது, அவ்வளோ பெரிய நியூஸ் ஆகுது. மற்ற ரவுடிகள் வச்சு வரும்போது அது ஒரு சின்ன தலைப்பு செய்தியாக போயிடும், ஒரு துண்டு சீட்டில் ஒரு நியூஸாக வந்துடும். அப்படி பார்க்கும்போது இப்போ ஆம்ஸ்ட்ராங் இல்லை, இதில் சரியான எதிரிகளை கண்டுபிடிக்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய இம்பாக்டை வந்து அது தொடர்கதை ஆகிவிடும். எனவே இதுக்கு முடிவுரை எழுத வேண்டியது முதல்வர் கையிலும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் கையிலும் இருக்கிறது. கூடிய விரைவில் சிறப்பான முடிவுரையை வரைவார்கள். அது நமக்கெல்லாம் இனிய செய்தியாக அமையும் என்று எதிர்பார்ப்போம். சார் கண்டிப்பாக சார். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார், எனக்கு இன்னும் அந்த இது மட்டும் முழுசாக முடியவே இல்லை. அந்த கூலிப்படையினரை பற்றி எங்கே இருந்து வருவாங்க, எப்படி கூட்டிகிட்டு வராங்க, என்ன மாதிரியான மூளை செலவுகள் வந்து செய்கிறாங்க, இல்லை பண தேவை இருக்கா, இல்லை நம்ம இந்த சினிமாக்கள்லாம் பார்க்குற மாதிரி ஃபேமிலியை கூப்பிட்டு வச்சுட்டு நீ இதை பண்ணலைன்னா உங்கள் குடும்பத்துக்கு வந்து நாங்கள் வந்து பிரச்சனையை உண்டாக்குவோன்னு சொல்லி பயமுறுத்தி கூட்டிகிட்டு வராங்களா? எப்படி இந்த கூலிப்படைகள் வந்து உருவாக்குறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே, எந்த ஊரில் இருந்துலாம் கூட்டிகிட்டு வராங்க? கூலிப்படைகள் உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே செஞ்ச கொலையில் அவர் வந்து கேஸ் வாங்கிக்கிறதுக்கு வேற ஆள் இருந்துட்டான். கேஸ் வாங்கினது வேற ஆள், சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தது நான். கேஸ் வாங்குறதுக்கு வேற ஆள் இருந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு போனால் அவன் தொடர்ந்து நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போனதுக்கு ஆளுக்கு 5 லட்சம் கிடச்சிது அப்படிங்கிற ஒரு
5 லட்சம் கிடைச்சா அவன் வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிடுறான் இல்லையா? ஸோ பொருளாதாரத்தில் அடித்தட்டில் இருக்கிற இளைஞர்கள் இல்லைங்க, சின்ன சின்ன குற்றத்துக்காக வந்து சிறைச்சாலைக்கு செல்கிற இளைஞர்கள் பெரிய கொலைகாரர்களால் மூளை செலவு செய்யப்பட்டு, தம்பி இந்த சீனுக்கு போனீங்கன்னாவே உனக்கு 5 லட்சம் இல்லைங்க, நான் வந்து வேற ஆளுகளை ஆஜர்படுத்திக்கிறேன். இதுதான் கூளைக்குறை உருவாகிறதுக்கு காரணம். நீங்க போய் செஞ்சுட்டு வாங்க, ஆஜர்படுத்தி நீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்துங்க தம்பி, நான் வந்து எங்கள் பசங்களை வச்சு ஆஜர்படுத்திக்கிறேன். இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக 10 டீமை வந்து சென்னை மாநகர காவல்துறையில் போட்டிருக்காங்க. அதற்கான தலைமை இருக்குது பார்த்தீங்களா, ஈஸ்வரன், பிரதீப், அசுரா கார்க், அருண், இவங்க 5 பேருமே வந்து மணியான டீமு. ஏன்னா நான் காவல்துறையில் 27 ஆண்டுகள் சிறப்பான முறையில் பணியாற்றிய பொழுது இவர்களோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். இவங்க எப்பேற்பட்ட திறமை மிக்கவர்கள் என்று எனக்கு தெரியும். கூடிய விரைவில் வந்து இதற்கான பதிலை கொடுப்பார்கள். ஆனால் அரசை பொறுத்தவரை கூலிப்படை மறுபடியும் உருவாகாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த 4 டான்கள் யார் இருக்கிறார்களோ, அந்த 4 டான் இருக்கிறார்களோ, அந்த 4 பேருக்கும் அந்த 4 டான் முக்கிய டான் இருக்கார்களே, அவர்களுக்கு நேரடி பாடம் எடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க, நிறைய சொன்னீங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நேர்காணல் வந்து உங்களை சந்திக்கிறேன் சார். தேங்க்யூ சார். மிக்க நன்றி, வணக்கம். Taste the Daily.